ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 இடங்களை பெற முடியவில்லை, 20 இடங்களை பெற முடியவில்லை என்ற விவாதம் நமக்குள்ளே நடந்திருக்கிறதா? எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு நீங்கள் ஆதரவை தெரிவித்தீர்கள் என்று கேள்வி கேட்கிற இளைஞர்கள் எனக்கு வேண்டும். திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கான நெருக்கடி எங்கே வந்தது, எப்போது வந்தது, அதை ஏன் இன்னும் அதிகாரபூர்வமாக நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்கிறவன் எனக்கு வேண்டும். பாஜகவிலே அமைச்சராக முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிற போது அதை ஏன் தவிர்க்கிறீர்கள்? இல்லற வாழ்வு குறித்து நான் எடுத்த முடிவில் எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அது நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவு. ஆனால் அரசியல் முடிவு என்பது தனி நபராக நான் மட்டுமே எடுக்க முடியாது, அதை திணிக்கவும் முடியாது. பொதுவாக அரசியல் கட்சி தலைவர்கள் அறிவார்ந்தவர்கள் உடன் இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். இது பொதுவான வரையறை. இருக்க வேண்டும், ஆனால் கட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். பொறுப்புக்குள் வந்துவிடக் கூடாது என்று நினைப்பார்கள். ஆனால் நான் தேடி தேடி ஒவ்வொருவரையும் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு, அரசு பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வாருங்கள் என்று அழைத்தேன். அப்படித்தான் தோழர் சிந்தனை செல்வனும் நம்மோடு வந்து சேர்ந்தார். நெய்வேலியிலே அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். தோழர்களே, ரவிக்குமார் அவர்களோடு நிறப்பிரிகை ஆசிரிய குழுவில் இருந்த தோழர் போ வேல்சாமி அவர்கள் நமக்கு என்ன சமூகத்தை சார்ந்தவர் என்று இன்றும் தெரியாது. அப்படி நாம் இதுவரையில் கண்டதில்லை. என்னுடைய பேராசிரியர் அவர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று நான் கேட்டதும் இல்லை, தெரிந்து கொண்டதும் இல்லை. இப்போது அண்மை காலமாகத்தான் அதை தெரிந்து கொள்ளுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆக வேல்சாமி அவர்கள் இந்த மண்ணில் நிலவுகிற சாதிய கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவருடைய சிந்தனைகளை பல நூல்களாக தமிழ் சமூகத்திற்கு கொடையளித்திருக்கிறார். அவரை நாம் அங்கீகரித்திருக்கிறோம். அக்கா ரூத் மனோரமா அவர்கள் மிகப்பெரிய ஒரு பெண் ஆளுமை. ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்லிவிட முடியாது. அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் பெண்கள் பொது வாழ்வுக்கு வருகிறார்கள், மேடைகளுக்கு வர தயங்குகிறார்கள், ஒலிபெருக்கி பிடிக்க பயப்படுகிறார்கள். விமர்சனங்களுக்கு அஞ்சுவதுதான் அதற்கு காரணம். ஆனால் இவர் உலக நாடுகள் முழுவதும் சுற்றி பயணித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நேற்றைக்கல்ல, கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக அவர் உலக நாடுகள் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார். தேசிய அளவில் அவரை அறியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியும். ஆக சிறந்த ஒரு பெண்ணிய ஆளுமை. எத்தனையோ பலரை அவர் ஆளாக்கி இருக்கிறார், ஊக்கப்படுத்தி இருக்கிறார். அவர் தலித், கிறித்தவர் என்கிற அடையாளத்தை கொண்டவர். இந்தியா முழுவதும் தலித் கிறித்தவர்களின் நிலை என்ன என்பது நமக்கு தெரியும். அவர்கள் கல்வியில் மேம்பட்டிருக்கலாம், அதன் மூலம் பொருளாதாரத்திலும் கூட வளமடைந்திருக்கலாம். ஆனால் சோசியல் ஸ்டேட்டஸ், சமூக தகுதி என்னவாக இருக்கிறது? சட்டம் அவர்களை எப்படி பார்க்கிறது? இது நம் முன்னில் உள்ள மிக முக்கியமான ஒரு சவால் இது. ஆனால் அவர் தலித் கிறித்தவரோடு சுருங்கி நின்று விடவில்லை. அதை தாண்டி பெண்ணியம் இங்கே வெல்ல வேண்டும், எல்லா இயக்கங்களிலும் பெண்கள் பங்கேற்க வேண்டும், அனைத்து ஆட்சி நிர்வாக கட்டமைப்புகளிலும் பெண்கள் 1/3 இடம்பெறக்கூடிய வகையிலே இடஒதுக்கீட்டு உரிமை வேண்டும் என்று குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். நான் இந்த முறை அவரை தொலைத்தொடர்பிலே இந்த தகவலை சொன்னதும் அவருக்கு அதை நம்ப முடியவில்லை. என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். ஆமாம் என்று சொன்னேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு இன்றைக்கு வந்து நம்மை சிறப்பித்திருக்கிறார், பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவரை போன்ற ஆளுமைகள் நம்முடைய இயக்கத்திலும் வளர வேண்டும். இதுவரையில்
அவர் எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும் என்று விரும்பியதில்லை. அண்டர்லைன் பண்ணும், இதை அடிக்கோடிட வேண்டும். அவர் நினைச்சா என்ன, இப்ப அவங்க வந்து ஜேடியூல இருந்தாங்க. ஆமா, ஜேடிஎஸ் செக்யூலர் மதசார்பற்ற ஜனதாதளம் தேவகவுடா கட்சியில அவங்க தான் மாநில மகளிர் அணி தலைவர். தேவகவுடா அவர்களை எப்ப வேண்டுமானாலும் போய் பார்க்கிற அளவுக்கு அறிமுகம் உள்ளவர், நன்கு பழக்கமானவர். அந்த கட்சி இன்றைக்கு கர்நாடகாவிலே தவிர்க்க முடியாத ஒரு சக்தி அது. ஆனால் மக்களை அமைப்பாக்க வேண்டும், பெண்களை அரசியல்படுத்த வேண்டும், உலகம் முழுவதும் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் வெவ்வேறு தளங்களில் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இதுதான் அவருடைய முதன்மையான நோக்கம். அரசியல் கற்றுக்கொள்வது. அண்ணா ஹென்றி டிஃபேன் சொன்னார் பாருங்க, நீங்க ஒரு குளோபல் பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும், நீங்க இன்னும் வெளியே வரணும், உலகளாவிய அவைகளில் நீங்கள் அங்கம் பெற வேண்டும். கர்நாடகாவில் ஒரு தலித் பெண் அந்த வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார். அதை விட பெரிய பெரிய அவைகளிலெல்லாம் நீங்கள் இடம்பெற வேண்டும் என்று அவர் சொன்னார். அது வெறும் பதவிக்கானதல்ல, இந்த ரெப்ரசன்டேஷன், பிரதிநிதித்துவம். இந்த குரல் அங்கே ஒலிக்க வேண்டும். சர்வதேச அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய பங்களிப்பும் தேவைப்படுகிறது என்றுதான் அதற்கு பொருள். நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த முனைப்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். தேசியவாதம் என்றால் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும். பெண்ணியம் என்றால் என்ன, எதை ஃபெமினிசம் சொல்றோம், அதிலே நமக்கு ஒரு தெளிவு தேவை, ஒரு பார்வை தேவை. அப்போதுதான் நம்முடைய ஆளுமை மிளிரும். சிக்கலான இடங்களில் நம்மால் வாதிட முடியும், குழப்புகளிடமிருந்து மக்களை காப்பாற்ற முடியும், திரிபுவாத சக்திகளை எதிர்கொள்ள முடியும். ஆகவே ஒரு இயக்கம் என்பது அரசியல் கற்றுக்கொள்வதற்கான களம், அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுமையை பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு களம், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூட்டணியிலே நமக்கு 5 அல்லது 6 இடங்கள் கிடைக்கின்றன என்றால் அந்த 5 அல்லது 6 இடங்களுக்குள் எப்படி நாம் போட்டி போட்டு அதை பெற வேண்டும் என்கிற முனைப்பு தேவைதான். ஆனால் இந்த இயக்கம் ஏன் 234 தொகுதிகளிலும் போட்டியிட முடியவில்லை என்பதை எப்போது நாம் விவாதித்திருக்கிறோம். 234 பேருக்கு வாய்ப்பு தரக்கூடிய வலிமையை ஏன் திருமாவளவன் என்கிற தலைமைக்கு நாம் இன்னும் வழங்கவில்லை என்று எப்போது நாம் விவாதித்திருக்கிறோம். ஏதோ ஒரு கூட்டணியில் சேரட்டும், அதற்கான அரசியலை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது சரியா தவறா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எடுத்த நிலைப்பாடு சரியா தவறா என்பதை பற்றி கவலை இல்லை. ஏன் நமக்கு 6, 8 தான் கிடைக்கிறது, அதை ஏன் 10ஆக 15ஆக 20ஆக உயர்த்த முடியவில்லை? யார் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவது? பேச்சுவார்த்தையில் பங்கேற்பவர்கள் யார்? ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 25 இடங்களை பெற முடியவில்லை, 20 இடங்களை பெற முடியவில்லை, 10 இடங்களை பெற முடியவில்லை என்ற விவாதம் நமக்குள்ளே நடந்திருக்கிறதா? அப்படி பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? நம்முடைய அரசியல் வலிமைதான் என்ன என்று நாம் சுய பரிசோதனை செய்திருக்கிறோமா? சுய விமர்சனம் செய்திருக்கிறோமா? அதை பற்றி கவலை இல்லை. திமுகவோடு கூட்டணி சேர்ந்தாலும் சரி, அங்கே வாங்கக்கூடிய இடங்களில் எனக்கு ஒன்று வேண்டும். அதிமுக கூட்டணியிலே சேர்ந்தாலும் சரி, அது தப்போ சரியோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதிலே எனக்கு ஒரு இடம் வேண்டும். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் சரி, அது தவறா சரியா என்ற விவரம் எனக்கு தேவையில்லை. அதிலே எனக்கு இடம் வேண்டும். இதுதானே நம்முடைய முனைப்பாக இருக்கிறது. நான் என்ன எதிர்பார்க்கிறேன்? எந்த அடிப்படையில் தாவேகாவுக்கு நீங்கள் ஆதரவை தெரிவித்தீர்கள் என்று கேள்வி கேட்கிற இளைஞர்கள் எனக்கு வேண்டும். விவாதிக்கிற தம்பிகள் எனக்கு வேண்டும்.
திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கான நெருக்கடி எங்கே வந்தது, எப்போது வந்தது, அதை ஏன் இன்னும் அதிகாரபூர்வமாக நீங்கள் அறிவிக்கவில்லை என்று கேட்கிறவன் எனக்கு வேண்டும். அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. அந்த அரசியல் புரிதல் நமக்கு தேவை. அந்த விவாதம் நடைபெற வேண்டும். அதிமுக கூவி கூவி அழைத்தது என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் ஏன் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்புகிற தம்பிகள் நமக்கு வேண்டும். அதுதான் ஆளுமை, அதுதான் தலைமைத்துவம். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதில்ல, ஏன் போகல? எத்தனை பேர் கேட்டீர்கள்? பாஜகவிலே அமைச்சராக முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிற போது அதை ஏன் தவிர்க்கிறீர்கள்? எத்தனை பேர் கேட்டீர்கள்? நான் சொல்லுகிற விளக்கம் மட்டுமே போதுமா? ஒருவேளை நான் போய் சேர்ந்தால் அதுவும் சரி என்பீர்களா? அமைச்சர் ஆனால் அதையும் கொண்டாடுவீர்களா? எப்படியாவது இங்கேயும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று தான் கேட்பீர்களா? பாஜகவில் அமைச்சரானாலும் சரி, பாஜகவில் எங்களுக்கு ஒரு பதவி வாங்கி தாருங்கள் என்று கேட்பவர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள் என்றால் என் 35 ஆண்டு கால உழைப்பு வீணாகிவிட்டது என்று பொருள். அந்த அரசியல் புரிதல் உள்ளவர்களை நான் இன்னும் வளர்த்தெடுக்கவில்லை என்றுதான் பொருள். அப்படித்தான் நான் நினைத்து நொந்து போய் கிடக்கிறேன். கட்சி நடத்தி பார்த்தால் தான் தெரியும். 4 பிள்ளைகள், தந்தை தாய் 6 பேர் கொண்ட குடும்பத்தை நடத்துவதற்கே என்ன பாடுபட வேண்டியிருக்கிறது. புருஷன் பேச்ச பெண்டாட்டி கேட்கறதில்ல, பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கறதில்ல, பெற்ற பிள்ளைகளே பெற்றோரின் பேச்சை கேட்பதில்லை, பிள்ளைகளின் விருப்பப்படி பெற்றோர் நடப்பதில்லை. 5-6 பேர் கொண்ட குடும்பத்தை வழிநடத்துவதற்கே படாத பாடு. ஒருத்தருக்கு காய்கறி குழம்பு வைத்தா பிடிப்பதில்லை, ஒருவனுக்கு மாட்டுக்கறி ஏன் சமைக்கவில்லை என்ற கோபம், ஏன் இன்றைக்கு எனக்கு ஆட்டுக்கறி வறுவல் இல்லை என்ற கோபம், எப்ப பார்த்தாலும் வெறும் ரசம் சாம்பார் தானா என்று சண்டை, ஞாயிற்றுக்கிழமை கூட நான்வெஜ் சமைக்க மாட்டீர்களா என்று தட்டை தூக்கி எறிவது, இப்படியெல்லாம் குடும்பத்திற்குள்ளே எவ்வளவோ சண்டை சச்சரவு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஒரே குடும்பத்துக்குள்ள, அதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். எவ்வளவு பிரச்சனை ஒரு குடும்பத்தை வழிநடத்துவதற்கு. லட்சக்கணக்கானவர்களை, லட்சக்கணக்கான சிந்தனை போக்குள்ளவர்களை ஒரு இயக்கத்திற்குள்ளே கொண்டு வந்து அவர்களை அமைப்பாக்கி அரசியல் படுத்தி பல 10 ஆண்டுகள் தாக்கு பிடித்து வழிநடத்துவது என்றால் சாதாரணமான விஷயம். அது சும்மா போய் அப்படி மீடியால உட்கார்ந்துட்டு ஏன் திருமாவளவன் டிலே பண்றார், ஏன் திருமாவளவன் தடுமாறுகிறார், ஏன் திருமாவளவன் குழப்புகிறார், ஏன் திருமாவளவன் மாறி மாறி பேசுகிறார். நான் தெளிவா இருக்கிறேன், ரொம்ப தெளிவா இருக்கிறேன். தனிப்பட்ட முறையிலே என் தொடர்பான முடிவை நான் எடுப்பது என்றால் அதில் எனக்கு தெளிவும் உண்டு, உறுதியும் உண்டு. 2000 நான் ஒரு முடிவு எடுத்தேன், இனிமேல் நான்வெஜ் சாப்பிடுறது இல்லைன்னு. அதுல எந்த தடுமாற்றமும் இல்லையே, மாறி மாறி நான் எந்த முடிவும் எடுக்கலையே. இடையில எப்பயாவது நான் போய் நான் வெஜிடேரியன் சாப்பிட்டேனா? கிடையாது. வெஜிடேரியன் முடிவு பண்ண. இந்த நிமிஷம் வரையிலும் மீன்னா எனக்கு அப்படி பிடிக்கும். இப்ப உங்களுக்கு நீங்க சாப்பிட்டு இருந்தா கூட எனக்கு எச்சில் ஊறும். மீன் அப்படி நான் மீன், ஏன்னா ஆற்றங்கரையில் பிறந்து வளர்ந்தவன் நான். தினந்தோறும் எங்க அம்மா சேலையை போட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து, கெண்ட குஞ்சியாவது பிடிச்சிட்டு வந்து குழம்பு வச்சு கொடுப்பாங்க. எங்க அப்பா தினந்தோறும் காட்டு வேலையை முடிச்சிட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு வருவார். அப்படி மீன் குழம்பு இல்லாத நாளே கிடையாது. எங்க வீட்டை தாண்டி போறவங்களாம் சொல்லுவாங்க, இது என்ன செம்படவன் வீடான்னு கேட்பாங்க. செம்படவர்னா மீன் பிடிக்கிறவங்க தெரியும் இல்லையா? அவங்க வீட்டுல எப்போதும் மீன் காஞ்சிக்கிட்டு இருக்கும். குழம்பு வச்ச மீன் போக மிச்ச மீன் காயும். அந்த மாதிரி எங்க வீட்டுல எப்பவும் வெட்டி கூடையில மீன் காய வைப்பாங்க கருவாடுக்கு. வீட்டை தாண்டும் போது மீன் வாடை அடிக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்த நான் 25 ஆண்டுகளாக மீனை தொடாமல் வாழ்கிறேன். சாப்பிட்டதில்லை. அது என்னுடைய தனிப்பட்ட முடிவு. அதுல எனக்கு எந்த தடுமாற்றமும் கிடையாது. என்னுடைய இல்லற வாழ்வு குறித்து நான் எடுத்த முடிவில் எனக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை.
அது நான் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற முடிவு. ஆனால் அரசியல் முடிவு என்பது தனிநபராக நான் மட்டுமே எடுக்க முடியாது. அதை திணிக்கவும் முடியாது, திணிக்கவும் கூடாது. அந்த ஜனநாயக பண்பு திருமாவளவனுக்கு மேலோங்கி இருப்பதால் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி எல்லாத்தையும் பேசிட்டு எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு செய்யணும். இந்த தேர்தலில் நான் ஒரே ஒரு விஷயத்தை யார்ட்டையும் கன்சல்ட் பண்ணல. நான் தேர்தலில் போட்டியிட போகிறேன் என்கிற முடிவை. அதுலதான் சில ஜெர்க்கு உருவானது. இல்லைன்னா அப்படியே ஏற்கனவே நின்ற 4 பேருக்கும் 4 இடத்துல கொடுத்துட்டு மிச்ச 4 இடத்த புது ஆளை போட்டு போயிருக்க முடியும். அப்புறம் அதுல ஏன் உறுதியா இல்ல அப்படின்னு கேட்கிறான். அதுல ஏன் உறுதியா இல்லைன்னா அது என் தனிப்பட்ட முடிவு இல்லை. அது ஒரு கட்சி, கட்சியின் நலன், கூட்டணியின் நலன், வெற்றி, தமிழ்நாடு அரசியல் நலன் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. மாற்று கருத்து வருகிற போது எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நான் மட்டுப்படுத்திக் கொள்கிறேன் என்பதுதான் இங்கே பார்க்கப்பட வேண்டிய செய்தி. என் விருப்பம் இருந்த அந்த விருப்பத்தை நான் பின்வாங்கிட்டேன். எனக்கு ஆசை, என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக் கொண்டேன். 2006 திட்டக்குடி தொகுதியில் நான் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. உடனிருந்தவர் விரும்புகிறார், அதனால் என் ஆசையை நான் கட்டுப்படுத்திக்கணும். நான் நிக்கல, பரவாயில்ல, நீ நில்லுங்க. அரசியலில் எத்தனை பேருக்கு இந்த உணர்வு வரும் என்பதை ஏன் யாரும் பேசவில்லை? சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சாதாரணமான ஒன்று அல்ல. தேர்தலில் சீட்டு கிடைப்பதே கஷ்டம். சீட்டு கிடைத்தாலும் கூட்டணியில் கிடைப்பது கஷ்டம். கூட்டணியில் கிடைத்தாலும் போட்டியிடுவது என்பது பெரிய போராட்டம். போட்டியிட்டாலும் வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. ஆனால் நான் மங்களூர் தொகுதியில் வெற்றி பெற்று 2.25 ஆண்டிலேயே அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்தேன். அப்படி என்றால் எனக்கு பதவியில் ஆசை இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு நிகழ்வு தானே இது. 2004 நடந்தது. இன்னைக்கு இல்ல, 22 வருஷத்துக்கு முன்பு, 22 ஆண்டுகளுக்கு முன்பு.